தமிழ்நாட்டில் தண்ணீருக்காக கட்டப்பட்ட முதல் பாலம் இதுதான். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மாத்தூர் தொட்டி பாலம். அதுதான் தண்ணீர் எடுத்து செல்றதுக்கு கட்டப்பட்ட முதல் பாலம் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் இருக்கு. அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கல்லணை கால்வாய் அப்படின்னு சொல்ற பட்டுக்கோட்டை பகுதிக்கெல்லாம் நீர் எடுத்து செல்றதுக்கு இதே மாதிரி தொட்டி பாலங்கள் அமைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கும் முன்னாடி முதல்ல அமைச்சது அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல இருந்து காட்டுமன்னார்குடி போற வழியில குமராட்சி அப்படின்ற ஒரு ஊராட்சி இருக்கு. அதுக்கு முன்னாடி கோப்பாடி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம், அங்கதான் இந்த பாலம் அமைஞ்சிருக்கு. இதை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஆர்த்தூர் காட்டன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர். அவர் தான் இதை கட்டினாரு. இந்த பாலம் மட்டும் இல்லாம இதோட நிறைய நீர்த்திட்டங்கள் அவர் நிறைவேற்றிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அணக்கரை பாலம், இல்ல முக்கொம்பு பாலம், அது இல்லாம ஆந்திராவில கோதாவரி நதி அதன் குறுக்க நிறைய பாலங்கள் கட்டியிருக்காரு. மக்களுக்காக நிறைய நல்ல திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்காரு. இதுவே அங்க அவரோட மேலதிகாரி பல பேருக்கு பிடிக்காம அவர் பணி நீக்கம்லாம் செஞ்சிருக்காங்க. இவரோட செல்ல பேர் பாத்தீங்கன்னா டெல்டா ஆர்கிடெக்ட் அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் டெல்டா பகுதிகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. அதுக்காக நீர்த்திட்டம் என்னென்னலாம் தேவை, அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறதையும் ரொம்ப திறம்பட செயல்படுத்தியிருக்காரு. மற்ற தொட்டி பாலங்களோட இந்த பாலம் எப்படி வேறுபடுது, இதுல இன்ஜினியரிங் ஸ்பெஷலா என்ன இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். மாத்தூர் தொட்டி பாலமோ இல்ல கல்லணை கால்வாய், இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா தண்ணீரை மட்டும் இன்னொரு பகுதிக்கு எடுத்து செல்லும். அது ஆற்றை கடந்து இல்ல ஒரு மலையை கடந்து அப்படி. ஆனா இது அப்படி கிடையாது. இப்போ நம்ம நிக்கிறதுக்கு அடியிலையும் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு டனல் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த டனல் வழியாகவும் தண்ணி போகும். அது மேல பேருந்து மற்ற போக்குவரத்தும் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருந்ததால பக்கத்திலே புதுசா ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. ஆனா இன்னமும் இந்த பாலம் நல்ல நிலையில தான் இருக்கு. வேணும்னா இதுல கூட நம்ம போய்க்கலாம். கிட்டத்தட்ட 120 வருஷம் பழமையான இந்த பாலத்தை பத்தி இந்த பகுதி மக்களுக்கு அவ்வளவா தெரியல. இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி வீராணம் ஏரியோட தண்ணி பழைய கொள்ளிட மாத்துல கலந்து அப்படியே நேரா கடலுக்கு போனுச்சு. ஆனா இதை உபயோகப்படுத்தணும், சிதம்பரம் பகுதி மக்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக கட்டப்பட்டதுதான் இந்த பாலம். இப்பவும் பழைய கொள்ளிட மாத்துல தண்ணி வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்குன்னு தனியா ஷட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஷட்டர்ஸ் ஓபன் பண்ணிட்டு தண்ணீரை நம்ம எளிதா அதுக்கும் எடுத்துக்கலாம். இந்த பாலத்தோட அகலம்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 30 அடி. அதை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. முதல் 15 அடி சாலை போக்குவரத்துக்கும், இரண்டாவது 15 அடி நேரா வாய்க்கால் தண்ணீர் போக்குவரத்துக்கும் பண்ணிருக்காங்க. இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டின அந்த வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. பெரிய அளவுல எந்த மெயின்டெனன்ஸ் வேலையும் இதுல நமக்கு கிடையாது. இந்த பாலம் கட்டப்பட்ட அந்த வருஷங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய அதிசயம்னே சொல்லலாம். காரணம் பாத்தீங்கன்னா கீழே பழைய கொள்ளிடம் மாற போகும். அதோட தண்ணீர் போற திசைன்னு பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு இந்த திசையில போகும். ஆனா மேல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தண்ணி அணைக்கரைன்னு ஒரு பாலம் இருக்கு, அங்கிருந்து பிரிஞ்சு வர தண்ணி. இது மேற்கு கிழக்கு திசையில போய் சிதம்பரம் பகுதியோட குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கு பெரிதும் பயன்படுது. வெறும் செங்கலும் சுண்ணாம்பு கல்லும் வச்சு கட்டப்பட்ட ஒரு பாலம் 120 வருஷமா எந்தவித பெரிய ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாம இன்னமும் நல்ல நிலையில இருக்கு. உண்மையில பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அவங்க செயல்படுத்துற எந்த திட்டமும் இயற்கையை பெரிய அளவுல பாதிக்காத அளவுக்கு செயல்படுத்தி இருக்காங்க. ஒரு தண்ணிய புது இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால பழைய இடம் எதுவும் பாதிக்காது. முதல் விஷயம், ஏன்னா அணக்கரைங்கிறது பெரிய நீர் செல்ற ஒரு இடம், அணைக்கரை கொள்ளிடம் மாறுங்கிறது. அதே மாதிரி இப்போ பழைய கொள்ளிடம் மாத்திரம் தண்ணி வேணும் அப்படின்னா அதுக்காக தனியா ஷட்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஒருவேளை அங்க தண்ணி தேவைன்னா அதையும் திறந்துற அளவுக்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. சரி, வெறும் தண்ணி தானே எடுத்துட்டு போக போறோம் அப்படின்றதுக்காக வெறும் சின்ன ஒரு பாலத்தை மட்டும் கட்டாம அதை 2 in 1 பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி போக்குவரத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு அதுக்காக தனியா இடத்தை ஒதுக்கிட்டு பாதியா பிரிச்சு அதையும் செயல்படுத்திருக்காங்க. அவங்க பர்மிட் பண்ண அந்த லோட் அண்ட் டிராபிக்ல நீங்க பயன்படுத்துறதா இருந்தா இப்போ கூட இந்த பாலம் பயன்படுத்துற தன்மையில தான் இருக்கு. இவ்வளவு சிறப்புகள் உள்ள இந்த பாலத்தை சுற்றுலாத்துறை மூலமெல்லாம் ப்ரமோட் பண்ணா இந்த பகுதியில நிறைய சுற்றுலா மேம்படும். நதிநீர் இணைப்பை பத்தி நம்ம இந்த 2020 வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதை ஒருத்தர் 120 வருஷத்துக்கு முன்னாடியே செயல்படுத்தியிருக்காரு. அதுவும் எந்த பகுதிக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில செயல்படுத்தியிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த கோப்பாடி பாலம் அப்படிங்கறது 2 பாலமா கட்டியிருக்காங்க. அந்த படத்துல காமிக்கிற மாதிரி இதுக்கும் நம்ம அணக்கரையில் உள்ளதுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அங்கேயும் அதே மாதிரி 2 தனித்தனி பாலம், நடுவுல ஒரு தீவு கிராமம் அணக்கரையில கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க நடுவுல தீவு மாதிரி சின்ன ஊர் இருக்கு. அதுக்கு இடைப்பட்டு 2 பிரிவா கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை. போக்குவரத்துக்காக இருக்கிற அந்த பகுதியிலயும் தண்ணி வரும் நம்ம சொல்லியிருந்தோம் அடி வழியால. அந்த தண்ணி வெளியே வர டனல் இதுதான்.
இது வழியால தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா உள்ள நடந்து போய் நம்ம பார்க்கலாம். எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால போக முடியல. கோப்பாடி பாலம் எப்படி வரணுங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே மேப்ல வந்து கனெக்ட் ஆயிடும். இல்லை உங்களுக்கு லேட்லாங் வச்சு உங்களுக்கு வர தெரியும் அப்படின்னா அந்த லேட்லாங்கோட நம்பரையும் அங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம். ரூட் வந்து இன்னொரு வாட்டியும் சொல்கிறோம். சிதம்பரத்துலேருந்து காட்டுமன்னார்குடி ரோட்டில் வரணும். அதில் குமராட்சின்னு ஒரு ஊர் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கோப்பாடி கரெக்டாக சிதம்பரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த பாலம். கோப்பாடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா வீராணம் ஏரி இருக்கும். கண்டிப்பாக அங்கேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் எல்லாருமே. தமிழ்நாட்டில் மனித உழைப்புல வெட்டப்பட்ட மிகப்பெரிய ஏரின்னு சொன்னால் நம்ம அந்த வீராணம் ஏரி தான். இன்னொரு நாள் நம்ம வீராணம் ஏரிக்கு போய் அது சம்பந்தமான ஒரு வீடியோவும் கண்டிப்பாக போடுவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.